ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுவதான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழர் தரப்பு எடுத்துள்ள புதிய முயற்சி செம்மணி மனித புதைகுழி மற்றும் குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்கள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் தரப்புகளுடன் நடத்தியுள்ள முக்கிய சந்திப்புகள் என்பவற்றை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக வட்டுக்கோட்டை தீர்மானம். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், தமிழர்களுக்கான தீர்வு என்பது தனித்தமிழினம்தான் என்று சொல்லி வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய வட்டுக்கோட்டை பெண்ணாகத்தில் இடம்பெற்ற மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தந்தை செல்வாவினால் முன்மொழியப்பட்டு மு. சிதம்பரத்தினால் வழிமொழியப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக விடுதலை புலிகள் உருவாவதற்கு அல்லாட்டி அந்த தனித்தமிழீழம் என்ற ஒரு எண்ணக்கரு உருவாவதற்கு அந்த தீர்மானம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தியிருந்தது. அந்த வகையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று 2026ஆம் ஆண்டு 50 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையிலே அதனை ஒட்டி யாழ்ப்பாணத்திலே ஒரு மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கின்றது. அது தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே யாழ் ஊடக மையத்திலே இன்றைய தினம் அது தொடர்பான ஒரு ஏற்பாட்டு குழுவினால் குறிப்பாக வேலன் சுவாமிகள் மற்றும் அருட்தந்தையர்கள் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் நடத்தியிருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பிலே எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கிலே அந்த மாநாட்டின் 50 ஆண்டுகால பூர்த்தியை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்றை நடத்தவிருக்கின்றார்கள். அன்றைய நாளிலே தமிழர்களின் தீர்வு தொடர்பாக அன்றைய காலத்தின் முன்மொழியப்பட்ட அந்த தீர்வு தொடர்பாகவும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாகவும் பல முக்கிய விடயங்களை பேசுவதற்காக அந்த மாநாட்டை நடத்தவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு சார்பிலே நாங்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஊடக அறிக்கை. வட்டுக்கோட்டை 50 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு எழுச்சி மாநாடு. வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நினைவாக 2026ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கிலே ஒரு நினைவு எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. 1976ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் இனத்தின் வரலாற்று இறைமையின் அடிப்படையில் அரசியல் அபிலாசையாக முன்மொழியப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களின் ஒருமித்த மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. 50 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதன் அடிப்படை கோரிக்கைகளும் கொள்கைகளுமே தமிழின விடுதலை பாதையின் அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் தீர்மானத்தின் அரசியல், சட்ட மற்றும் தமிழினத்தின் இறைமையின் பரிமாணங்களும் ஆராயப்படும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அபிலாஷையை வெளிப்படுத்த பொதுமக்கள், மாணவர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடக பிரதிநிதிகள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினரை ஏற்பாட்டாளர்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றனர். நிகழ்வு விவரங்கள். திகதி 30 மே 2026. இடம் யாழ் தந்தை செல்வா அரங்கு. நேரம் பிற்பகல் 1 மணி. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள திரு கானா இதயராஜ், வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு. தொலைபேசி எண் 076 92 52 956 மற்றும் மின்னஞ்சல் முகவரி vattukottai50@gmail.com vaddukodai50@gmail.com.
வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு என்ற வகையிலே இந்த ஏற்பாட்டுக்குழுவிலே சமயத் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், இளையவர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர் என்று பரந்துபட்ட அளவிலே அனைவரும் இந்த ஏற்பாட்டு குழுவிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை, அதனுடைய 50வது ஆண்டு நிறைவை நினைவுபடுத்தும் முகமாக இந்த மாநாடு இங்கே தாயகத்திலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விதத்திலே இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் எமது வரலாற்றிலே மீள நாங்கள் நினைவுபடுத்துவதும், எமது தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்த அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய அவசியத்தையும் வரலாற்றையும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது இளம் சந்ததியினருக்கும், தமிழ் தேசிய பரப்பிலிருந்து விலகி செல்ல நினைப்பவர்களுக்கும் அவற்றை எடுத்துச் சொல்வதன் ஊடாக, உண்மையை எடுத்துச் சொல்வதன் ஊடாக இந்த வரலாறு தொடர்ந்து கடத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கமும், இன்றும் அதே நிலை தொடர்ந்து இந்த மண்ணிலே இருக்கிறது. ஆகவே அதனை குறித்து நாங்கள் அனைவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கமும் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டிலே பல்வேறு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டிலே நிகழ்வுகளை அரங்கேற்ற விரும்புபவர்கள் பேச்சுக்களாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், ஏனைய கலை வடிவங்களாக இருக்கலாம். எமது வரலாற்றையும் இனத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த கலை வடிவங்கள் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது தமிழ் மக்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாடு. அந்த விதத்திலே நீங்கள் அனைவரும் இங்கே நாங்கள் தரப்பட்ட தொடர்புகள் ஊடாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை இந்த மாநாட்டுக்கு வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அத்தனை உறவுகளையும், சமயத் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்களாக இருக்கலாம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இருக்கலாம். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இதற்கு மிக பெரும் பங்களிப்பு ஆற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட அமைப்புகள், சிவில் அமைப்புகள், தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அமைப்புகள், கிராம மட்டங்களிலே இயங்குகின்ற சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் அமைப்புகள் மற்றும் மீனவ கூட்டுறவு சம்மேளனங்கள், சங்கங்கள், விவசாய அமைப்புகள் என்று வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே தாயகத்திலே செயற்பட்டு வருகின்ற அத்தனை அமைப்புகளையும் உறவுகளையும் நாங்கள் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு என்ற அடிப்படையிலே அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். இந்த மாநாட்டிலே நீங்கள் பெருமளவிலே வந்து பங்கு பெற்ற வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த மாநாட்டுக்கான ஆயத்தங்கள் மற்றும் ஏனைய அனைத்து செயற்பாடுகளிலும் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. தாயகத்திலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் மட்டுமல்ல, தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது தொப்புள் கொடி உறவுகளும் இம்மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ள முடியும். இம்மாநாட்டுக்கான உங்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதேபோல புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், ஈழத்தமிழர்கள், உங்களுடைய ஆதரவுகளையும் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதேபோல சர்வதேச சமூகம் சார்ந்த பிரதிநிதிகள், சர்வதேச ராஜதந்திரிகள் என்ற அனைத்து தரப்பினரையும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையிலே மே 30ஆம் தேதி தந்தை செல்வா அரங்கிலே நடைபெற இருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக்கு அனைவரையும் அன்புரிமையோடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். தனி ஈழம் அல்லது தமிழீழம் என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் அந்த கொள்கை பிரகடனத்தை செய்தார்கள்.
இன்று நாங்கள் அந்த சொல்லை எங்களுடைய தேசத்திலே பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நாங்கள் அதை பாவித்தால் சில வேளைகளிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய, சட்டத்திற்கு முரணாக நடக்கின்ற செயற்பாடு என்கின்ற வகையிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடுவது எங்களுடைய கட்டாய கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வது. அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் போராட்டம் கட்டாயமான ஒரு தேவையாக இந்த காலத்திலே இருக்கின்றதை நாங்கள் உணர வேண்டும். எமது வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய வரலாறுகள் கதைகளாக எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இன்று வாழுகின்ற சூழலிலே இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்லது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அரசியல் நிலைகள் எங்களுடைய இளைய சமூகத்தினருக்கு புரியாத ஒரு விடயமாக, தெரியாத விடயமாக, அல்லது தெரிந்தும் அதை மறந்த நிலையிலே இருக்கின்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மீளவும் அந்த விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்தி எங்களுடைய வரலாறு வருகின்ற சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 50 ஆண்டு காலத்தை நாங்கள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு தமிழினம் இருந்ததோ அதே ஒரு நிலையில்தான் இன்றும் தமிழினம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே அந்த தமிழினத்தினுடைய கோரிக்கைகள், தமிழினத்தினுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய விதத்திலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், வட்டுக்கோட்டை 50 என்கின்ற அந்த விடயத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை முன்வைப்பதும் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதுமான செயற்பாட்டிலே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி தமிழினம் முழுவதையும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே குறிப்பாக இன்றைய நாளிலே தமிழர் தரப்புகள் குறிப்பாக இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் குறிப்பாக தமிழ் கட்சிகள் மத்தியிலே சமஷ்டி தீர்வு தொடர்பாக, சுயநிர்ணயம் சமஷ்டி தொடர்பாக அதிகம் பேசப்பட்டும் முன்மொழியப்பட்டும் வருகின்ற நிலையிலே நீண்ட காலத்துக்கு பின்னர் 50 வருடங்களுக்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பேசுபொருளாக்கி தற்போது அது தொடர்பான ஒரு நிகழ்வை தற்போது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பார்ப்போம், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பான இந்த 50 ஆண்டுகால நிறைவு நிகழ்வு என்பது தமிழர்களுக்கான தீர்வு விடயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதாக, செம்மணி மனித புதைகுழி மற்றும் குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பாகத்தான் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைய குறிப்பாக எதிர்வரும் 20ஆம் திகதி அந்த அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதாக உத்தேசிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான ஒரு இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்காக தான் நேற்றைய தினம் அந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்த போதும் கூட, குறிப்பாக அந்த செம்மணி அகழ்வு இடம்பெறுகின்ற அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள அந்த அகழ்வு பிரதேசத்திலே மழைநீர் தேங்கியிருந்த நிலையிலே அந்த மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டு அது தற்போது காய்ந்து அந்த நீர் வற்றி அதை அகழ்வதற்கான சூழல் ஏற்பட்டிருந்த போதும் கூட, குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரியால் குறிப்பாக அந்த அகழ்வுக்கான 3ஆம் கட்ட அகழ்வுக்கான பாதீடும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதும் கூட நீதியமைச்சினால் அதற்கான நிதி இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக திட்டமிட்டபடி 20ஆம் திகதி அந்த அகழ்வு பணி இடம்பெறாது என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. இதே வேளையிலே அன்றைய தினம், அதாவது 20ஆம் திகதி மீண்டும் அந்த வழக்கு அழைக்கப்படும் என்று சொல்லி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் உத்தரவிட்டிருக்கின்றார். அன்றைய திகதியில் நீதியமைச்சினால் நிதி விடுவிக்கப்பட்டிருந்தால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்று சொல்லி உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு தாங்கள் பூரண ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் நல்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் கூட நீதியமைச்சு இந்த விடயத்திலே ஏன் இவ்வாறு செயற்படுகின்றது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. குறிப்பாக
மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக முன்னரே அந்த பாதீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட, கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட, குறிப்பாக அந்த சீரற்ற காலநிலை காரணமாக அந்த பணம் திரும்பி இருந்தது. இந்த நிலையிலே இந்த ஆண்டு திரும்பவும் அந்த இடம் வந்து அகழ்வு பணிகளுக்கு ஏற்ற வகையிலே அந்த இடம் தயார்படுத்தப்பட்ட நிலையிலே மீளவும் அந்த அகழ்வு பணிகளை, மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் அதுக்கான பாதீடுகளும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தான் நீதி அமைச்சினால் இதுவரைக்கும் அதுக்கான பாதீடு விடுவிக்கப்படவில்லை. பார்ப்போம், இந்த விடயத்தில் எதிர்வரும் சில தினங்களுக்குள் அந்த நிதி விடுவிக்கப்படுமாக இருந்தால் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் அந்த செம்மணி மனித புதைகுழியிலே வந்து செய்யப்பட்ட பரிசோதனைகள், குறிப்பாக மண் மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டிருந்தது, குறிப்பாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா குழுவினரால். அதே போல் அங்கு மீட்டெடுக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் மற்றும் தடய பொருட்கள் தொடர்பான பரிசோதனை அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற விடயமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது தொடர்பாகவும் குறித்த தொல்லியல் பேராசிரியருக்கு ஒரு ஞாபகமூட்டலை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதே வழியில் இன்னொரு விடயம், இந்த நீதியமைச்சிலிருந்து விடுவிக்கப்படாத சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தினால் ஒரு ஞாபகமூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம், இன்னும் சில தினங்களுக்குள் அந்த நிதி விடுவிக்கப்படுமாக இருந்தால் அந்த அகழ்வு பணி, மூன்றாம் கட்ட அகழ்வு பணி நடைபெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வழியில் இந்த குருக்கள் மடம் மனித புதைகுழி, அந்த இடத்திலே குறிப்பாக இந்த குருக்கள் மடம் பகுதியிலே ஒரு மனித புதைகுழி இருப்பதாகவும் அதனை அகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தரப்புகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவுக்கமைய அந்த அகழ்வு பணி இடம்பெற்றிருந்தது சில தினங்கள். ஆனபோதும் கூட அந்த இடத்திலே எந்த தடய பொருட்களோ மனித எலும்புக்கூடுகளோ மீட்கப்படாத நிலையிலே அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே OMP அலுவலகம் வந்து இன்றைய தினம் ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக குருக்கள் மடம் பகுதி வந்து தற்காலிகமாக அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பான பரிசோதனைகள், ஆய்வுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள். பார்ப்போம் இந்த விடயத்திலும் என்ன நடைபெறப் போகின்றது என்று சொல்லி. மூன்றாவதாக, நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலே பாதுகாப்பு அமைச்சு சார்ந்த ஒரு ஆலோசனை குழு கூட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று சொல்லி பலரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது தமிழர் தரப்பில், குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விடுவிக்கப்பட வேண்டிய நிலங்கள், பாதுகாப்பு தரப்பினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அங்கு அதிகம் பேசப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையிலே குறிப்பாக அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, தங்களுடைய ஆட்சியிலே 1000 ஏக்கர் நிலங்கள் வரை விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஆனபோதும் கூட அங்கு குறிப்பாக பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து, மற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்று சொல்லி தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இருந்தபோதும் கூட இந்த குறிப்பாக இந்த தற்போதைய ஆட்சி காலத்திலும் தொடர்கின்ற அத்துமீறல்கள், காணி சுவீகரிப்பு முயற்சிகள், பாதுகாப்பு படைகளினுடைய பிரசன்னத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மத ஸ்தானங்களை, மத நிலையங்கள், குறிப்பாக இந்த தையிட்டி விகாரை போன்ற விடயங்களை முன்வைத்து அங்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக இந்த அதிகம் இந்த மாற்றம் தொடர்பாக பேசுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் தாங்கள் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று இல்லை, நாங்கள் ஒரு மாற்றத்தை உண்மையிலேயே முன்னிறுத்தியே செயற்படுகின்றோம் என்று கூறுபவர்கள் இந்த விடயத்தில் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விதான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த கோப்பாபிலவு, முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோப்பாபிலவு காணிகளை
விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே பல விடயங்களுக்கும் ஒரு சாதகமான தன்மையை வெளிப்படுத்துவதாக அந்த கூட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விடயத்தில் உண்மையிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களில் விசுவாசமாக நடந்து கொள்வாரா, இந்த காணிகள் விடுவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. எது எவ்வாறு இருப்பினும் சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பாக சித்திரை வருடத்திற்கு முன்னர் வடக்கிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். இன்னும் இந்த சித்திரை புது வருடத்துக்கு இன்னும் சில தினங்களே இருக்கின்ற நிலையிலே அந்த காணி விடுவிப்பு நடக்குமா அல்லது அது ஒரு போலி வாக்குறுதியா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிய வரும். இன்றைய நாளில் பேசப்படலான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மற்றொரு காணொளியிலே இன்னும் பல முக்கிய விடயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.